அப்புறமேட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்டுக்குன்னு சொன்னேன். ஐயோ ஹாய் கைஸ், நான் உங்கள் சென்னித் கிளப்ல இருந்து பிரபு. இன்னைக்கு எல்லாரும் மேட்ச்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுன்னு விளையாண்டு இருக்கானுங்க. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு போய் கேட்கலாம் வாங்க. விக்கி ப்ரோ, நீங்க இன்னைக்கு வந்து இங்க விளையாடுறீங்கல்ல, அதுக்காக என்ன நல்லா சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, இல்ல வீட்டுல ஏதாவது போய் சொல்லிட்டு வந்துக்கிறீங்களா? அடா இந்த கதையை கேளு ப்ரோ. இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. எங்க அம்மா என்ன சொன்னாங்க, பஸ் எல்லாம் ஓடாதே, ஒழுங்கா என்ன மரியாதை வேலையில போய் விட்டு வர சொன்னாங்க. நான் அவங்களுக்கு நல்லா பெரிய விபதி பட்டையை போட்டு விட்டு வந்துட்டேன். நீங்க இங்க வந்துட்டீங்க, வீட்டுல கடைசியில வேலையில விட்டீங்களா இல்லையா? வேலையெல்லாம் விடல ப்ரோ, நான் கிரவுண்டுக்கு வந்துட்டேன். சரி ஓகே, அடுத்து ஆகேஷ் ப்ரோ இருக்கிறார், அவருக்கு இப்போ. ஆகேஷ் ப்ரோ சொல்லுத்தல, நீங்க என்னென்ன பண்ணிட்டு வந்தீங்க இன்னைக்கு? என்னென்ன போய் சொல்லிட்டு வந்தீங்க? பொய்யா ஒண்ணும் இல்ல, அப்படியே சுத்தி கிரவுண்ட பாரு, 10 புளிய மரம் இருக்கு. ஆமா, எங்க அம்மா 2 மரம் எடுத்து வச்சுக்கிறாங்க. உனக்கு சொல்லி தொல்லை பண்ணுங்கிறாங்க. அவன்னா விபூதி அடிச்சான், பெரிய விபூதி அடிச்சு வந்து படுத்துன்னு. நீ வந்து குடும்பத்துக்கே விபூதி அடிச்சு வந்துக்கிறேன், ஃபேமிலிக்கே. அவனா டம்மி, அம்மாவுக்கு மட்டும் குடும்பத்துக்கு அடிச்சு வந்து படுத்துட்டு. சரி ஓகே ப்ரோ. ராம் ப்ரோ நீங்க? ப்ரோ காலைல என்ன என் பொண்டாட்டி விளையாட போக கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அப்புறமேட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்டுக்குன்னு சொன்னேன். ஐயோ நம்ம பென்சில் என்ன ஆச்சு, ஏதோ நாய் குறுக்குல வந்துட்டா இடிச்சு கீழே வந்து காலை எடுத்து கிடக்குறான்னு சொன்னாங்க. அதனால வந்தேன். இன்னும் வரைக்கும் வீட்டுக்கு போகல. 20 மிஸ் கால் வந்து இருக்குது. சூப்பர், அடி பழக போறாங்க அவரை. நான் எதிர்பார்க்கவே இல்ல. அது அடிப்பட்ட பென்சில் வராரு பாரு, அவர்கிட்ட போய் கேளுப்போ. சரி ஓகே இரு, நான் கேக்குறேன் இரு. இந்த வராரு பென்சில், அவர்கிட்ட போய் கேட்போம். ப்ரோ ப்ரோ, நீங்க இன்னைக்கு என்ன நல்லா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்தீங்க? உங்க வீட்டுல போய் சொல்லிட்டு வந்தீங்களா இன்னைக்கு? அது என்ன சொல்லி விடுங்க. ஆமா, எங்க வீட்டுல எங்க அம்மா காலையில மாவு அரைக்க சொன்னாங்க. அரைக்காம வந்தேன், பலத்துக்கு அரைச்சிட்டானு என்ன அரைச்சிட்டானு மாவு. எங்க தம்பி வர பாத்துட்டான், வரைச்சா கூட வீட்டுல சோறு போட்டுருப்பாங்க. இப்ப நைட்டு உலக என்ன பண்றது தெரியாம இருத்தல. எல்லாரையும் கேட்டியே, நீ என்ன விபூதி அடிச்சு வந்த? நானா காலையில 5 மணிக்கு என்ன எழுப்பி விட்டாரு எங்க அப்பா. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கினு சொல்லி நான் இன்ன வரைக்கும் இங்கதான் காய்கறி வாங்கினுக்கிறேன், தெரியுமா? அடி இருக்குதாப்பா எல்லாருக்கும். போய் சொல்லிட்டு தான் வந்துக்கிறாங்க இந்த ஒரு நாளுக்கு. கிரிக்கெட்டுக்காக தான் போல எல்லாருமே. என்னடி இது?